ஆடுகளம் ஸ்கிரிப்ட் ரெடியானோன்னு தனுஷுக்கு முன்னாடி வேற யாரையாவது ஹீரோஸ் ஃபிட் பண்ணி பாருங்க. இல்லை அப்படி கிடையாது. பொல்லாதவன் தான் வந்து முதல்ல கதை பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணோம். ஆடுகளமை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் தனுஷ் தான் தெரியும். ஏன்னா பொல்லாதவன் முடிஞ்சவொடனே நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா இதே டீம் திருப்பி பண்ணோம். சேம் ப்ரொடியூசர், சேம் ஆக்டர், சேம் டெக்னீஷியன்ஸ், யாருமே மாற்றல. கிஷோர் வந்து பொல்லாதவன் படத்தில் வந்து அசோசியேட் எடிட்டராக இருந்தார். விஜயன் சார் வந்து அவரோட ஒர்க் பார்த்துட்டு நீ வந்து எடிட்டர்னு பேர் போட்டுக்கடா, நான் வந்து எடிட்டிங் சூப்பர்வைசராக இருக்கேன் அப்படின்னாரு. கிஷோர் வந்து இல்லை சார் வேணாம் சார், நான் அப்படி பண்ணல சார் அப்படின்னாரு. அதனால வந்து அவர் அந்த படத்தில் அசோசியேட் எடிட்டராக இருந்தார். ஸோ அவரை வந்து வி ரீடைன்டு. விஜயன் சார்கிட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் வெற்றி, நீ பண்ணு அப்படின்னாரு. ஸோ தட் வே வி ரீடைன் த ஹோல் டீம். வி டிசைடட் தட் வி ஆர் ரிப்பீட்டிங் திஸ். திருப்பி இந்த டீம் இதே மாதிரி பண்ணணும்னு டிசைட் பண்ணி பண்ணோம். ஸோ வி நியூ தனுஷ் தான் ஹீரோன்னு தெரியும், அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம். ஒன்னே ஒன்று என்ன இதுலன்னா, தனுஷ் அப்படின்ற ஒரு நடிகரை மட்டுமே இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். தனுஷ் அப்படின்ற கதாநாயகனை அந்த 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 ஸ்டார்டம் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணிட்டு தனுஷை பயன்படுத்தியிருந்தோம். தனுஷ் வந்து எந்த விதமான ரிசர்வேஷன்ஸும் இல்லாமல் முழு மனசா வந்து ஹீ சரண்டர்ட் ஹிம்செல்ஃப் டு த கேரக்டர். கருப்புன்ற அந்த கதாபாத்திரமா தன்னை மாற்றிக்கிட்டார் முழுக்க முழுக்க. ஏன்னா எங்களுக்கே சில சீன்ஸில் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் அந்த சேவலை விட்டுட்டு கீழே சேவலை பார்த்துட்டு எதிரில் இருக்கவர்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து அந்த ரஷ் பார்க்கும்போது எங்களுக்கே சம்டைம்ஸ் ஒரு ஒரு இது வந்துச்சு, அங்கே இருக்கிற ஆள் மாதிரியே இருக்கிறாரு இவர் பார்க்கறதுக்கு, அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்காருன்ற மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட். இல்லை அப்படின்னு கிடையாது, இது நியாய அநியாயம் கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு ஜூரியுடைய முடிவு இருக்கு இல்லையா, அந்த ஜூரியுடைய முடிவு வந்து அதை வந்து நம்ம விமர்சிக்கவோ விவாதிக்கவோ முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நார்வே திரைப்பட விழான்னு ஒரு விழா நடந்துச்சு, அதுக்கு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அங்கே வந்து ஆடுகளம் திரைப்படத்துக்கு வந்து சிறந்த நடன இயக்குனர் விருது மட்டும் கொடுத்தாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வரோம். இந்த ஜூரி வந்து இப்படி ஒரு இதை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து வேற ஒரு விருது வழங்கும் விழாவில் ஆடுகளத்துக்கு விருதே கொடுக்காம இருப்பாங்க. அது வந்து அந்த ஜூரியுடைய மனோநிலை. அதை வந்து விமர்சிக்கிறதும் சரி தப்புன்னு சொல்றதும் வந்து நமக்கு உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை கமர்ஷியல்னா ரொம்ப மிகப்படுத்தி காட்டுற மாதிரிலாம் இல்லை, அது யதார்த்தம் நம்புற மாதிரி தானே இருக்கு. அப்படின்னுக்குள்ள அது ஓகே தானே, அது ரொம்ப கமர்ஷியல், அதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கதையே வந்து ஒரு ஒரு வாழ்க்கை கதை தானே வந்து. இல்ல கமர்ஷியல் மீன்ஸ் ரொம்ப மிகைப்படுத்தி தேசிய விருதுலயே பாத்தீங்கன்னா சிறந்த பொழுதுபோக்கு படம்னு ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்ப மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் அல்லாத கொஞ்சம் தரமான படங்களுக்கு தான் அந்த கேட்டகரி போய் சேரும். அங்கேயும் வந்து கமர்ஷியல் படங்களே ஆக்கிரமிக்கும் போது இல்ல அங்கேயே வந்து படங்கள் வரதுக்கான வாய்ப்பு குறையுது இல்ல. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் தரம் இல்லாத படம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க இல்ல சார், இப்ப தபாங்கிற படம் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வந்து அது என்டையர் கமர்ஷியல் படம் தான் வந்து. ஸோ அதனால வந்து இதுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு கொடுக்குறாங்க கிடையாது வந்துட்டு உங்களுக்கு. ஸோ எடுத்து கொடுக்குற கண்ணோட்டத்துல இருக்கு வந்துட்டு உங்களுக்கு. தபாங்கிறது என்டையர் அதாவது தமிழ் ரீமேக் பண்றாங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு. அவர் அதான் சொல்றாரு, அதுக்கு தனியா விருது இருக்க, எதுக்கு நீங்க குடுக்குறீங்க? இல்ல நான் சிறந்த படம் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க, தபாங்க எப்படி சிறந்த படம் கொடுத்தாங்க. அதனாலதான் அது வந்து பொழுதுபோக்கு படம் ஒரு கேட்டகரி. இப்போ என்னன்னா நமக்கு வந்து தமிழ் இல்ல உங்க பேரை போட்டுக்கிட்டாலும் உங்களுடைய உதவியாளர்கள் மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, நீங்க நேர்மையா போது சொன்னீங்கல்ல. சோ இந்த நேர்மையோட உங்கள்கிட்ட அதனுடைய பதிலை இல்ல அதுக்கு தான் நானும் வந்துட்டு இருக்கேன், வர்றேன், அங்க வந்து சேர்றேன், நீங்க வருத்தப்படாதீங்க. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கு. ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு தனிப்பட்ட கேட்டகரி இல்லாமல் இருக்கு. இங்க மக்களுக்கான சினிமா தான் தரமான சினிமாவும் இருக்கும், மக்களுக்கான சினிமா தான் எல்லா லெவல்லையுமே இருக்கும். இப்போ வந்து இன்னொரு ஒரு உதாரணமாக இங்கே சொல்லலாம். ஜூரியினுடைய முடிவை பற்றி நான் சொன்னேன், அதை சொல்லலாம். இப்போ வீடு படத்துக்கு வந்து வெறும் ரீஜனல் ஃபிலிம் அவார்டு மட்டும் தான் கொடுத்தாங்க. அது வந்து நேஷனல் பெஸ்ட் ஃபிலிமாக வாங்குறதுக்கும் சிறந்த இயக்குனர் வாங்குறதுக்கும் எல்லாத்துலையும் தகுதியான படம். தவமாய் தமிழ் இந்த படத்துக்கு அந்த ரெகக்னேஷனே கிடைக்கல, அது தகுதியான படம் தானே. அப்போ அந்த ஜூரி வந்து அப்படி டிசைட் பண்ணுறாங்க. அந்த ஜூரியுடைய முடிவில் வந்து நம்ம தலையிட முடியாது. ஸோ அந்த ஜூரி டிசைட் பண்ணுறது தான். இதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீமில் தான் இந்த parallel மூவ்மெண்ட்ன்றது வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ ஹியர் இஸ் ஸ்ட்ரைக் அ மிடில் சினிமா. மிடில் சினிமாவாக ஒன்று பண்ணணும்னு தான் ஆசைப்படுறோம். இப்போ எங்களுக்கு வந்து ஆடுகளம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய குறைகள் இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றது வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வி வில் டூ தட். அதே நேரத்தில் இந்த விருதை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ஆரோக்கியம் இல்லையா அப்படின்னு விவாதிக்கிற இடம் இது இல்லைன்னு நினைக்கிறேன் நான்.
இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சில குறைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க, ஆனால் ஆடியன்ஸ் நான் உட்பட செகண்ட் ஹாஃப்ல குறை இருக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது திரைக்கதைக்கான அவார்டே இதில் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அப்போ என்னுடைய குறைகள் வந்து அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அவங்க சரியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய செய்நிறுத்தியை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம பண்பாடு சார்ந்தது அப்படிங்கிற ஒரு காரணமும் அந்த எங்களுக்கு வந்து என்னன்னா, நாங்க இந்த கதையை தேர்ந்தெடுத்தது என்னன்னா, நம்ம லைஃப்ல இருந்து காலகாலமா நம்ம ஊர்ல இருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பாட்டுல வந்து சேவல் சண்டையை பத்தி ரொம்ப நல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இது சேவல் சண்டைக்குன்னு ஒரு தனி துறையே இருக்கு. அந்த இதுல புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து கோழி வென்றி துறைன்னு ஒரு துறையே இருக்கான். சேவல் சண்டை, சேவல் வளர்ப்பு, இது சண்டைக்கு தயார் பண்றது உட்பட அத்தனை டீட்டெயில்ஸோட இருக்கு போட்டிருக்கு. அப்படி ஒரு துறை இருக்கு போட்டிருக்கு. அது எனக்கு தமிழ் லிட்ரேச்சர் சார்ந்த ஆட்கள் சொன்னாங்க. ஸோ இவ்வளவு இவ்வளவு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயத்த நம்ம ப்ரெசென்ட் பண்றதும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதாவது இன்டர்நேஷனல் எரீனால இது ஒரு வேல்யூபிளான ஒரு மெட்டீரியலா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சமே தவிர, அப்புறம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா இதில் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க, ரிலேட் பண்ணிக்குவாங்கன்றதுல எங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தட் வே இது ஒரு வேலிட் பாயிண்டா கூட இருக்கும். வெளியே இருந்து பார்க்குற ஆட்களுக்கு வந்து இது புது விஷயமா தெரிஞ்சது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த படத்துல இலங்கை கவிஞர் ஒருத்தர் அறிஞர் அவருக்கு சர்டிஃபிகேட் கூட கொடுத்திருக்காங்க. ஆமா அது என்னன்னா, அவரை வந்து அவருக்கு சிறந்த துணை சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான விருது அவருக்கு ஏன் கொடுக்க முடியலன்னா, அதுக்கு வந்து ராதாரவி சார் வந்து டப் பண்ணியிருந்தாரு. அதனால அவருக்கு கொடுக்க முடியாம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அவருடைய நடிப்பு, அவர் நமக்கு வந்து அந்த பேட்டைக்காரனா ஆன் ஸ்கிரீன் தெரிஞ்சதுக்கு 50% ஜெயபாலனும் 50% ராதாரவியோட குரலும் தான் காரணம். ஸோ அது ரெண்டும் இணைஞ்சுதான் நமக்கு அந்த இன்டென்சிட்டி கிடைச்சது. ஸோ தட் வே அதனால அவருக்கு அந்த விருது கிடைக்காம போச்சு. ஜெயபாலன் வந்து எனக்கு வந்து 98ல இருந்து தெரியும். நான் 98ல அவரை பார்த்துருக்கேன். அவரோட பாலமேந்திர சார் ஆஃபீஸர் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு நடுவில் 2 தடவை பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு ஆட்கள் தேடிக்கிட்டு இருந்தப்போ என் கூட ஹசீன் ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. அவர் தான் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க இப்ப ஜெயபாலனை பாத்தீங்களா, ரீசெண்டா பாத்தீங்களான்னு கேட்டாரு. இல்ல, இங்கே தான் சென்னையில தான் இருக்காரு, வர சொல்றேன் அப்படின்னாரு. அப்போ வந்து நேரில் பார்த்த உடனே தோணுச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு மைண்டுக்கு தோணுச்சு. கேட்டேன் அவர்கிட்ட, நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, என்னோட லைஃபே அட்வென்ச்சரா தான் இருந்திருக்கு இது வரைக்கும். உனக்கு என்னை ஹேண்டில் பண்ண முடியும்னா நீ என்னை வச்சு படம் எடுக்க ட்ரை பண்ணு அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை அவரை ஹேண்டில் பண்ணோம். பட் அல்டிமேட்லி அவருடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா விருதை விட ஸ்பெஷல் ஜூரி மென்ஷன் விருது வந்து ரொம்ப உயர்வானதா எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் சர்க்கிள் இருக்கிற அத்தனை பேருக்குமே அது தெரியும். அது தெரியும்.